ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபியாம் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி போர்டு வந்து பார்த்திங்கன்னா பைபேக் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா February 28. பட் இது நான் முன்னாடியே வாங்கியிருக்கேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் அழகாக வந்து லைட்டாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து 28 வரையும் நீங்கள் வந்து அதுக்கு 27 அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் வந்து வாங்கலாம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து அந்த போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2593 மேலே வந்து போக அதிக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு நல்லா மேலே தான் போயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஃபினான்ஷியல் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபினான்ஷியலும் நல்லா தான் இருந்தது. சரி வாங்க நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ்ன்னு இந்த கம்பெனிக்கு பெரிய இதுங்கிறது எதுவுமே இல்லை. மொமெண்டம் நல்லா இருக்குது. MACDயும் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0 ப்ரொமோட்டர் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து எதுவுமே பிளட்ஜ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேபிட்டலும் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. கடன் வந்து இந்த கம்பெனிக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. வீக்னஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா RSI வந்து நல்லா இண்டிகேட்டிங் ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ RSIயும் மேலே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இதோட ஃபினான்ஷியல் ஸ்கோரும் வந்து நல்லா இருக்குது. 8 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி தான். எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் எதோ கொடுத்துருக்காங்கன்னா டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க ஓரளவு. போனஸ் வந்து இனிமேல் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணது 15ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ எதாவது கொடுத்துருக்காங்களான்னா அதுவும் இல்லை. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். ஃபினான்ஷியல் வந்து நல்லாவே இருக்குது. ரெவென்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. earning per share நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெட் டு ஈக்விட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி சுத்தமாக 2022 வந்து பார்த்திங்கன்னா 0.03 தான் கடன் இருந்திருக்கு. இப்போ அதுவும் சுத்தமாக 0வாக இருக்குது. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டும் வந்து ஓகேவாக தான் இருக்குது. கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக் வந்து வாங்கிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 22 ஷேர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லாங் டேர்முக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வந்து நான் சொல்கிறதுக்காக வாங்க வேணாம். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேர் வாங்கன்னா வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.